பயிர் முளையிலே தெரியும் என்பது பழமொழி. சிறுவயதில் கண்டிப்பாக நல்ல நெறியில் வளர்க்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவது உறுதி. சிறு பிள்ளைகளை அற்பமாக எண்ணக்கூடாது, அவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது என்று வேதம் கண்டிப்பாக போதிக்கிறது. அவர்களைப் போல் மாறினால் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த கோட்பாடுகளை எவரும் மாற்ற முடியாது. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இன்று அநேக புது நாடுகள் பங்கேற்று கொண்டிருக்கின்றன. அநேக புதிய விளையாட்டுகள், சாகசங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றவர்களில் ஜாய் பாஸ்டர் என்பவர்தான் மிக குறைந்த வயதில் பங்கு பெற்றுள்ளார். தனது 8வது வயதில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கலந்து 1958ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். இவருக்கு மிக சிறிய வயதிலிருந்து கொடுக்கப்பட்ட ஊக்கமும் பயிற்சியும் இந்த அளவுக்கு இவரை உயர்த்திற்று. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் கூறுகிறது. யோசியா மிகச் சிறிய வயதில் ராஜாவாகி 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று வேதம் கூறுகிறது. அவன் ஆண்டவரின் சித்தத்தை அறிந்து நல்லாட்சி செய்தான். சிறுவனாக இருந்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக யோசியாமல் எந்த காரியத்திலும் ஈடுபடவில்லை. அவர் செய்த சீர்திருத்தங்களை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாமும் சிறு பிள்ளைகளின் பக்தி விருத்தியில் அக்கறை காட்ட வேண்டும். இன்றைய சிறு பிள்ளைகள் நாளைய திருச்சபையின் தூண்களாக மாறுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 Thessalonians 5:18 Everything give thanks, for this is God's will for you in Christ Jesus. Glory to God. Amen.